அன்பார்ந்தவர்களே, ஓர் அரிய இறையியல் கருத்தை வீரமாமுனிவர் தேம்பாவணியிலே நமக்கு தருகின்றார். கடவுளுடைய மெய் இயல்பு என்ன என்பதை உணர்த்துகிற வகையிலே அந்த செய்யுள் அமைகிறது. மிக அருமையான ஒரு செய்யுள். கிறிஸ்துவ இறையியல் அங்கே மிளிர்கிறது என்று பார்க்கிறோம். கடவுளுடைய தன்மை, கடவுளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? ஒரு நாதன் என்று தனி ஏகன் என்றும் ஒரு மூவர் என்று பெயராய் குருவாகி வந்து தனவாது அகன்று குறுகாதும் எங்கும் உளனாய் பொருளாதி என்று பொருள்தோறும் நின்று பொருள்தோறும் அழிந்து சிதையாய் அருவாகி நின்றும் உருவாய் யார் உன் அறிவீர் வீர ஆண்மை அறிவார் என்று வளன் மாட்சி படலத்திலே இந்த அருமையான செய்யுளை அமைக்கிறார். இந்த செய்யுளின் பொருள் என்ன? ஒரே கடவுள் என்ற முறையிலே இறைவா நீ ஒப்பற்ற ஒருவனாய் நின்றும் ஆழ்வகையிலே ஒரு மூவர் என்று முறையில் தந்தை மகன் தூய ஆவி என்று பெயர் கொண்டு குரு என்று ஆகி இவ்வுலகிற்கு வந்தும் முந்திய நிலையில் பிரியாமல் பிரிந்தும் வந்த இடத்திற்குள் குறுகி அடங்காமலும் எங்கும் இருப்பவனாகி பொருள்களுக்கெல்லாம் ஆதி மூலம் என்ற முறையில் பொருள்தோறும் நின்றாலும் அப்பொருள்கள் அழியும் தோறும் நீயுமுடன் அழிந்து சிதையாமல் நிலை பெற்று அருவப்பொருளாயிருந்தும் உருவப்பொருளாய் உலகிற்கு வந்தவனே, உன் அரிய வீரத்தோடு கூடிய வல்லமையை யார் உள்ளவாறு அறிவார் என்ற வினாவை எழுப்புகிறார். இதன் கருத்து என்ன என்றால், இறைவா நீ ஒப்பற்ற ஒரு கடவுள். ஆனால் ஆழ்வகையிலே தந்தை மகன் தூய ஆவி என மூவர். உலகிற்கு உண்மை உணர்த்த வந்த குரு நீ. ஆனால் முந்தைய இறைநிலையை விட்டு அகலாமல் பிரிந்துள்ளாய். வந்த இடத்திற்குள்ளும் குறுகிவிடவில்லை, எங்கும் இருக்கின்றாய். படைப்பு யாவற்றுக்கும் முதல் நீ. ஆதலின் அவை அனைத்திலும் நீ உள்ளாய். ஆனால் அப்படைப்புகள் அழியும் போது நீ சிதையாமல் நிலைத்திருப்பாய். உருவமற்றவன் நீ. ஆனால் மனித உருவிலே வந்தவனே, உனது வீரமோ பெரிது, உனது ஆற்றலோ அழைப்பரிது. இவற்றை உள்ளபடி யார் உணர்வார் என்று கேட்கின்றார் வீரமாமுனிவர். ஒரு நாதன் என்றும் தனி ஏகன் என்றும் ஒரு மூவர் என்று பெயராய் குருவாகி வந்து தனவாது அகன்று குறுகாது மெங்கு முளனாய் பொருளாது என்று பொருள்தோறு நின்று பொருளோடு அழிந்து சிதையா அருவாகி நின்று முருவாகி யாரு உணர்வார் உன் அருளா ஆண்மை அறியார் என்று கேட்கின்றார். இந்த அருமையான செய்யுள் மூலமாக இறை தன்மை எத்தகையது? நாம் எதையாவது யாரையாவது இறைவன் என்று சொல்லிவிடலாமா? இல்லை. அதே வேளையில் இறைமகனாக பிறந்தவருடைய உண்மை இயல்பு எப்படியெல்லாம் இருக்கும் என்பதையெல்லாம் மிக சிறப்பாக அருமையாக இந்த எளிய பாடலிலே சொல்வதை பார்க்கிறோம். இதெல்லாம் மனதிலே நாம் ஆழமாக வைத்து ரசிக்க வேண்டிய பாடலாகும். வாழ்க